எங்களுக்கு போகிடுறோம். இப்போது வந்து நாங்கள் ஷாப்பிங் செய்ய போகிறோம். எங்கே ஷாப்பிங் செய்ய போகிறோம்? டிப்பனரில் செய்ய போகிறோம். ஓகே 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 ஓகே. நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்டி. என்ன ஓகே அவள் போகிறா காஃபி எடுக்கிறதுக்கு. ஓகே நான் என்ன பார்ப்போம். ஓகே இதுக்குள்ளே வந்து சிப்ஸ் இல்லை. ஓ மை காட், சிப்ஸ் இல்லாமல் போயிட்டுதே. ஒரு திருப்பி பார்ப்போம் அடுத்த பக்கம் என்ன இருக்குது. ஓகே நல்ல ஒரு சாக்லேட் இருக்குது. அது சாக்லேட் ஓகே ஓகே அதை பையில் போட்டாச்சு. இன்னும் எடுப்போம். ஓகே ஓகே ஜூஸ் இருக்குதா? ஜூஸ் வந்து நல்ல குவாலிட்டி உள்ள ஜூஸாக இருக்கணும். என்னென்னா நாங்கள் களவெடுக்கிறோம் இல்லை, களவெடுக்கும்போது ஜூஸ் நல்ல ஜூஸாக இருக்கணும். திரும்பி பார்க்குறேன், இது சரியில்லை, இந்த ஜூஸ் சரியில்லை. ஓகே எங்களை போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இங்கால வந்தால் ஓகே ஓகே இங்கால வந்து எதுவும் வைனுகள் இருக்குன்னு பார்ப்போம். வைன் நல்லது இல்லை. ஓகே நாங்கள் களவெடுக்கும் போதுண்டாலும் நல்லது குவாலிட்டியை பார்த்து தானே களவெடுக்கணும். ஓகே 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 பார்ப்போம். இங்கால வந்து பார்ப்பேன். திரும்பி எல்லாம் ஓ மை காட் எல்லாம் நல்லா தானே இருக்குது. ஆனால் பை காணாதே. நான் பை ஒன்று சின்ன பையை கொண்டு வந்துட்டேனே. களவெடுக்க கொண்டு வந்த பை வந்து ஹேண்ட்பேக்காக போயிட்டுதே. ஓ மை காட் என்ன செய்யலாம். ஓகே 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 ஒன்றுமே சரி வராதாமே. களவெடுத்து சாப்பிடும் போதும் அதையும் சரியாக தான் பார்த்து எடுத்து சாப்பிடணுமே நினச்சுன்னா அதையும் நாங்கள் டிசைட் பண்ணி தான் சாப்பிடணும். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கடைக்கு வந்து ஒரு மணி நேரம் செலவழிக்கணும். களவெடுத்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் பாருங்க இவ்வளவு அழகாக செலவழிக்கிறேன் டைம் என்ன சரி. ஓகே இது ஓகேயா இருக்குது. எனக்கு இந்த சாக்லேட் பிடிச்சிருக்கு. ஓகே அதையும் போடுவோம் பேக்குக்கு. ஆனால் நல்லா சூப்பர் பேக் தான் கொண்டு வந்துருக்குறோம். என்னென்னு சொன்னால் அங்கே கடைக்காரருக்கு தெரியாதானே கொண்டு வரணும் பேக்கு. பேக்கை நாங்கள் கொண்டு வந்துட்டு அப்படியே ஹையை வச்சுக்கொண்டு ஸ்டைலாக பார்க்கணும். பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே பாய். நாங்கள் எல்லாம் காசெல்லாம் பே பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து வெறும் போவோம், எல்லாம் பொருட்களை எடுப்போம். ஆனால் கடைசி மட்டும் நாங்கள் காசுகள் எல்லாம் பே பண்ண மாட்டோம். ஓகே பாய். ஓ மை காட் கடைக்காரன் திரும்ப என்ன கூப்பிடுகின்றான். என்ன காரணத்துக்கு கூப்பிடுறான்? அவன் வந்து கேமராவை பார்த்தாச்சு. கேமரா வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றதை பார்த்து விட்டார். ஓகே கடைக்காரன் கூப்பிடாண்டியே நான் கடைக்காரன் கூப்பிட்றேன், நான் போயிட்டு வரேன்னு வந்துட்டு என்ன செய்கிறான்னு சொல்லியா. ஓகே 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 வாரா ஆனால் களவெடுத்தவா என்ன செய்ய போகிறா. வாரா ஓகே கடைக்காரன். ஓகே நான் வந்து காஃபி மாத்திரம் எடுத்தேன்னா $3 உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லல. நோ கடைக்காரன் சொல்கிறாரு. என்னென்னு சொன்னால் நோ நீ எல்லாம் களவெடுத்து போகிறீங்களோ எங்கேன்னு சொல்லி நான் பார்த்து நானே கேமராவில். ஓகே நான் வந்து இப்போ பொலிஸுக்கு உன்னை அடைக்க போகிறேன். பொலிஸ் வந்த உடனே நீங்கள் எல்லாம் காசு கட்ட வேண்டி வேணும், அல்லது நீ போக வேண்டி வேணும், அரெஸ்ட் பண்ணி கூட்டி கொண்டு போவேன். ஓகே நான் கண்டேன். நான் கேமராவில் நான் பார்த்தேன். நீ எல்லாம் களவெடுத்ததை நான் பார்த்தேன். நோ நீ உங்கள் ஃப்ரெண்டு நீயும் களவெடுத்ததை நான் கண்ணால் பார்த்துட்டேன். ஓகே நான் இப்போ பொலிஸுக்கு அடைக்கிறேன். ஓகே நோ ப்ராப்ளம். நான் காசு தாரேன், என்ன விடுறீங்களா? நோ நான் பொலிஸுக்கு அடிக்க போகிறேன். ஓகே அவன் சேர்ந்து வந்துட்டா. ஓகே எடுத்துக்கொண்டு போனவா பைய காட்டுறா. நான் வந்து 3 பொருள் தான் எடுத்தேன். நான் களவெடுத்தாலும் 3 தான் எடுத்தேன். நான் அதை தான் பே பண்ணுறேன். நோ நீ பே பண்ண வேண்டாம். ஏனென்றால் 3 பொருள் எடுத்தாலும் அது களவு தான் என்று சொல்லி அவர் கடைக்காரர் சொல்லுறேன். டிப்பனர் அப்போ அவள் சொல்கிறேன் என்னென்னா இந்த டிப்பனர் சரியில்லையாம். ஏனெண்டா நல்ல குவாலிட்டி உள்ள பொருட்கள் உங்கள்கிட்ட இல்லையாம் நாங்கள் களவு எடுக்கிறதுக்குன்னு சொல்லி அவள் சொல்லுறேன். ஓகே அவர் சொன்னால் நோ ப்ராப்ளம். நான் இப்போ ஹோல்ட் பண்ணுறேன் பொலிசிட்ட. நீங்கள் இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்லுங்கள். நான் வந்து களவெடுத்தினாங்க, நாங்கள் அவ்வளவு சாமான் எடுத்தினாங்க 2 சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே நான் பொலிஸுக்கு கால் பண்ணுறேன். ஓகே நோ நீங்கள் பொலிஸுக்கு கால் பண்ணாதீங்க. நான் வந்து பே பண்ணுறேன், எடுத்ததுக்கு பே பண்ணுறேன். ஓகே பாய். அதுவும் பே பண்ண மாட்டேன். ஓகே பாய். நீ கால் பண்ண பொலிஸுக்கு. ஓகே பாய். ஓகே பாய். நீ என்ன செய்ய போகிறேன்னா ஓகே பாப்போம். இவருக்கு சொன்னால் சரி வரா. நீ எல்லாம் காசு கேட்க நீ வாங்க மாட்டேன்ற என்ன. ஓகே பாய். உனக்கு நான் என்ன வேலை செய்ய போகிறேன் தெரியுமா? பாய். நீ நான் கொண்டு ஓட போகிறேன். நீ போலீஸ்கிட்ட வந்து சொல்லு, போலீஸ் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். எங்களை திரட்டி பிடிக்கணும் போலீஸ். ஓகே நோ ப்ராப்ளம். நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம். நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணு. ஆனால் ஒன்று என்னென்னு சொன்னால் காசு வேணுமென்னு சொன்னால் இப்போ நாங்கள் 3 பொருளுக்கும் காசு தாரோம். ஆனால் அடுத்த கடையில் போய் களவெடுக்கணும் தானே. ஃப்ரீயாக களவெடுக்கத்தானே வேணும். அதுதானே எங்களுடைய வேலை.
நாங்கள் சாப்பிட்றதும் களவெடுக்கிறதும் சாப்பிட்றதும் தான் எங்களுடைய வேலை. நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம், வெட்டிக்கு போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் களவெடுத்து தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு அது பழகி போச்சு. நாங்கள் களவெடுக்கிறது எங்களுக்கு ஊறி போச்சுது. அப்போ நாங்கள் களவெடுத்தது சாப்பிட முடியும். என்னென்னு நாங்கள் வேலைக்கு போக முடியும், வேலைக்கே போக முடியாது. அது பழக்க தோஷத்தை மாற்றலாம். அதன் காரணத்தால் நாங்கள் களவெடுத்து தான் சாப்பிடுவோம். ஆனால் பிடிபட்டோம்னு சொன்னால் அந்த பொருளுக்கு காசு கட்டி போட்டு போவோம். ஓகே பாய், நீ பொலிஸை காட்டி ஓகே நான் காரை எடுத்துக்கொண்டு ஓட போகிறேன், போலீஸ் வருதான்னு பார்ப்பேன். ஆனால் விராட்டு நான் ஒன்றும் செய்யலாது. நான் என்னென்ன எடுத்துக்கொண்டு ஓடிடுவேன். இதுதான் கேஸ் ஸ்டேஷனில் நடக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ஜோக் வீடியோ. ஓகே, ஆனால் உண்மையாகவே ஒரு டிப்பனருக்கு வந்தால் இதுதான் நடக்கின்றது. இந்த ஃப்ரெண்டு டிப்பனருக்கெல்லாம் பெட்ரோலை அடித்து போட்டு விட்டுட்டு ஓடிடுவார். அவர் பாருங்க மினக்கட்டு அடிக்கிறார், அடிக்கண்டு அடிக்கிறார் போலீஸுக்கு. போலீஸ் வரக்கிடையில் அவர்கள் பறந்துடுவார்கள். இதுதான் நடக்கின்றது எல்லா நாடுகளிலும். கனடாண்டாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இதுதான் நடக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நடந்ததான்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.